தூங்கும் முன் ஓதும் துவா. இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், தூங்குகிறேன். உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், விழிக்கிறேன். ஆதாரம் புகாரி. கெட்ட கனவுகள் கண்டால் மனதுக்குள் கவலை தரும் கனவுகளை கண்டால் இடது புறம் 3 முறை துப்பிவிட்டு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம், எடுத்தெறியப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஆதாரம் புகாரி. இரவில் விழிப்பு வந்தால் ஒருவருக்கு இரவில் விழிப்பு வந்து கீழ்காணும் துவாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அதை இறைவன் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். அல்லாஹ் தூயவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். நன்மைகள் செய்வதும் தீமையிலிருந்து விலகுவதும் அல்லாவின் உதவியால்தான். இறைவா, என்னை மன்னித்து விடு. ஆதாரம் புகாரி. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா. எங்களை மரணிக்கச் செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். மேலும் அவனிடமே நாம் திரும்பிச் செல்லுதல் உள்ளது. ஆதாரம் புகாரி. கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா. இறைவா, ஆண் பெண் சைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஆதாரம் புகாரி. கழிவறையிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா. உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். ஆதாரம் திர்மிதி. காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்தவுடன் கீழ்கண்ட துவாவை ஓதுவார்கள். அல்லாவின் கிருபையால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம். ஆட்சியும் அல்லாவுக்கே, புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே. வணங்கப்படுபவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. அவனுக்கே ஆட்சி உரியது, அவனுக்கே எல்லா புகழும் உரியது. அவனே ஒவ்வொரு பொருளின் மீது மிக்க ஆற்றலுடையவன். என் இரட்சகா, இந்த நாளின் நன்மை மற்றும் இதற்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன். இன்னும் இந்த நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இதற்கு பிறகுள்ள தீமையிலிருந்தும் உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என் இரட்சகா, நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையிலிருந்தும் உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். ஆதாரம் முஸ்லிம். பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. ஆதாரம் முஸ்லிம். பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போது இறைவா, உனது அருளை வேண்டுகிறேன். ஆதாரம் முஸ்லிம். மாலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை பொழுதை அடைந்தவுடன் கீழ்கண்ட துவாவை ஓதுவார்கள். நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம். மாலை நேரத்து ஆட்சி அல்லாவுக்கே உரியது. அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. அவனுக்கே ஆட்சியும் புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன். இறைவா, இந்த இரவின் நன்மையும் அதன் பின்னர் வரும் நன்மையும் உன்னிடமே வேண்டுகிறேன். இந்த இரவின் தீங்கை விட்டும் இதன் பின்னர் வரும் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என் இறைவா, நரகின் வேதனை விட்டும் மண்ணறையின் வேதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஆதாரம் முஸ்லிம்.